ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு கடாய் அடுப்பில் வச்சு விட்ருக்கேன். ஃபஸ்ட்டு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காயும் கடுகு போட்டுக்கலாம்ப்பா. கடுகு வெடிக்கவும் பட்டை சோம்பு அந்த அன்னாச்சி பூ கிராம்பு லவங்கம் இதெல்லாம் போட்டிருக்கேன். அடுத்து வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கவும் தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி பெருசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். 1 கிலோ மட்டனுக்கு 2 தக்காளி எடுத்துக்கோங்கப்பா. தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கவும் அதுக்கு சேர்த்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் மசாலா 5 ஸ்பூன் எடுத்துருக்கேன், போட்டுக்கலாம்ப்பா. உங்களுக்கு காரத்துக்கு தக்கன கூட குறைய பார்த்து போட்டுக்கோங்க. நான் 5 ஸ்பூன் எடுத்துருக்கேன். மட்டன் 5 விசில் வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். சேர்த்துக்கலாம். மசாலாலாம் நல்லா மட்டனோட நல்லா கிளறி விட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். மசாலாவோட போகிறதுக்கு கொஞ்சம் வேக வைக்கிறதுக்காண்டி ஒரு டம் தண்ணி வச்சு சேர்த்துக்கிடலாம். மசாலா தண்ணி எல்லாம் ஆட் பண்ணி குழம்பு கூட்டி வச்சாச்சு. இந்த மசாலாலாம் கொதிக்கவும் அப்புறமா பார்க்கலாம். மூடி வச்சிடலாம். குழம்பு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தேங்காய் ஆட் பண்ணிக்கல, நீங்கள் வேணால் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு விருப்பம்னா தேங்காய் சேர்த்துக்கோங்க, இல்லாட்டி தேங்காய் வேண்டாம்னா இப்படியே சேர்த்து சாப்பிட்டுக்கலாம். நல்லாயிருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும்.